இன்னைக்கு டியூட் படம் எல்லாமே அறிமுக இயக்குனர், அறிமுக மியூசிக் டைரக்டர். சோ நம்மளோட பிரதீப் ரங்கநாதன் சொல்லவே வேண்டாம். எப்படி இருக்கு இந்த படம் அப்படின்றது கேட்டு தெரிஞ்சு பக்கா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, செம காமெடியா இருக்கு. செம காமெடியா இருக்கு. அவரோட மியூசிக் நல்லா இருக்குங்களா? சூப்பரா இருக்கு. அனிருத் பீட் பண்ணிடுவாரா அந்த மாதிரி இருக்கா? வாய்ப்பு இருக்கு. ஆனா நல்லா இருக்கு படம். ஓகே, அறிமுக டைரக்டர் தான். அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்லா எடுத்துருக்காரா? நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. கலகலப்பு மீடியா எல்லாத்துக்கும் பிடிக்குமான்னு தெரியல. ஓகே, எல்லாமே அறிமுக இயக்குனர், அறிமுக மியூசிக் டைரக்டர். சோ என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கு ஒரு தடவை பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். ஓகே, நன்றி மேம். ஒரு தடவை நல்லா இருக்கு. நன்றி மேம். நன்றி சார். தலையெல்லாம் சீவிட்டீங்க, சொல்ல போனா நல்லா இருக்காது. எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்கா? அது புது டைரக்டர் நல்லா பண்ணிருக்காரா? சூப்பரா அண்ட் இவரு மியூசிக் டைரக்டரும் நல்லா இருக்கு. சாங் சூப்பரா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. நன்றி. தேங்க்யூ. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்குங்க. நன்றி சார். நன்றி அண்ணா. ப்ரோ நல்லா இருக்கு. அண்ணா படம் சூப்பரா இருக்கு. நன்றி அண்ணா. படம் எப்படி இருந்துச்சு அண்ணா? படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. வேஸ்டா? ரொம்ப வேஸ்ட். ஓ அப்படிங்களா? சரி, படம் ரொம்ப வேஸ்ட். ஓகே, நன்றி சார். பார்த்ததுல பிரதீப் ரங்கநாதனுடைய இது ரொம்ப பிடிக்கும். ஐயோ, ஓகே, நன்றி சார். நன்றி மேம். படம் எப்படி இருக்கு சார்? படம் எப்படி இருக்கு சார்? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? மியூசிக் டைரக்டர் புதுசா இருக்காரு, கேக்குறது நல்லா இருக்கா? செமையா இருக்கு. அனிருத் பீட் பண்ணிட்டு வரா? கண்டிப்பா. சார் படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பிரதீப் சார் ஆக்டிங் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? எஸ். படம் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. என்ன சொல்ல விரும்புறீங்க? புது டைரக்டர், புது மியூசிக் டைரக்டர். இல்ல ப்ரோ, கொஞ்சம் இதா இருக்குது, அவ்வளவுதான். நல்லா இருக்கு. ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. வந்து கேளுங்க. பிரதீப் சார் ஃபேன் அவரு. சார் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? உண்மையை சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. புது டைரக்டர், மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. ஓகே, ஹாப்பி தீபாவளி. கலகலப்பு மீடியா இங்க பாருங்க. ஓகே, எல்லாம் அந்த சைடு. அவன வீடியோ எடுத்துப்பாங்க. எங்க அவர் வர பார்த்தல அவன லைஃப்ல நடந்த மாதிரி. உங்க லைஃப்ல நடந்த மாதிரி இருக்கா? உங்க லைஃப்ல நடந்த மாதிரி இவன் லைஃப்ல நடந்தது அப்படியே எடுத்துட்டாங்க. என்ன ஆச்சு? அப்பனா அந்த மலையாள ஆக்டர் மாதிரி ஒருத்தர் இருக்கா, ஆக்ட்ரஸ் மாதிரி. ஓகே சார், படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. இன்னொரு டைம் செகண்ட்ஸ் வர போறோம், திரும்பி தேர்ட்ஸ் வரும். ஃபுல்லா வந்துட்டே இருக்கும். தீபாவளி விட்டாங்க சார். கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ப்ரோ. ஓகே, இப்போ சேனல் பேரு கலகலப்பு மீடியா. காணப் எடுத்து புடிச்சு ஓடி இருக்கேன். மறக்காம நன்றி தலைவா. நன்றி. குழப்பம் படுத்தி விட்டார். ஆனா படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? எல்லாம் மொக்கையா இருக்கு. 100 crore. 100 crore தான். அடுத்து 100 crore. ஓ, வேற லெவல். தேங்க் யூ. ஆனா வாங்க தலைவா, வாங்க மோனிகா. எப்படி இருக்கு படம்? நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சா? அது மொக்கையா இருக்குன்றதெல்லாம் சொன்னாங்க. ஸ்டோரி கொஞ்சம் நல்லா. அப்படியே புது டைரக்டர் தான். பண்ணா இருந்துச்சா? மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணிருக்காரா? ஓகே ப்ரோ, நல்லா இருந்துச்சு. அனிருத்த பீட் பண்ணிட்டு வரா? இல்ல ப்ரோ, அது வாய்ப்பு இல்லையா? கஷ்டம். ஓகே, நன்றி. தேங்க்யூ. நல்லா படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சா? மியூசிக் எல்லாம் சூப்பரா இருந்துச்சா? நீட்டா பண்ணிருக்கேன். அனிருத்த பீட் பண்ணிட்டு வரா? இல்ல அதெல்லாம் சொல்லவே முடியாது. போதான் தெரியும் இருக்கு. நன்றி சார். படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பர் ப்ரோ. நல்லா இருந்துச்சா? என்ஜாய் பண்ணீங்க? மியூசிக் நல்லா இருக்கு. ஆஹா, படம் நல்லா இருக்கு. பிஜிஎம் எல்லாம் சூப்பர். ஆஹா, நல்லா இருக்கு. நன்றி இது காம். ஆனா படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. எப்படி புது டைரக்டர் நல்லா பண்ணிருக்காரா? நல்லா பண்ணிருக்காரு. மியூசிக் டைரக்டர் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா பண்ணிருக்காரு. ப்ரொடியூசர் ஓகே, தல சொல்லிட்டு போயிருங்க. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குண்ணா. உண்மையை சொல்லுங்க. படம் நல்லா இருக்குண்ணா. அது பேர் மொக்கையா இருக்குன்னாங்க. இந்த கால ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி கெட்டு போற மாதிரி தானே இருக்கு. கெட்டு போற மாதிரி தான் இருந்துச்சா? இல்ல புரியல எனக்கு. பாயிண்ட் ஆஃப்ல அப்படிதான் இருக்கு. ஓகே தாங்க, நன்றி. கிட்ஸுக்கு தான் இந்த மாதிரி நம்ம கல்ச்சரல் இல்ல. நம்ம 90 கிட்ஸ் மாதிரி இல்ல, எல்லாம் கெடுத்துறாங்க. இனி 2K கேர்ள்ஸ் எல்லாம் கெடுறதுக்கு ஒரு வாய்ப்பு மாதிரி. எவன் வேணா கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்கலாம். என்னங்க சொல்றீங்க? இப்ப படத்தை பார்த்தே அவனும் போய் கண்டிப்பா அவர் போட்ட லவ் ஃபெயிலியர் இருப்பாய். அவர் போட்டு வாட்ச் பண்ணுங்க. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். நல்ல என்டர்டைன்மெண்ட். ஓகே நன்றி. தல சொல்லிட்டீங்களா? ரைட் மேம். படம் எப்படி இருந்துச்சு? ஒரு வார்த்தை சொல்றீங்களா? நல்லா இருந்துச்சா? மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருந்தாரா? இது ஃபர்ஸ்ட் படம். ஓ அப்படிங்களா? சூப்பரா. அப்படிங்களா? அனிருத் அளவு பீட் பண்ணிட்டு வரா அவரை? நல்லா இருக்கு. பிரதீப் சார் நல்லா பண்ணியிருந்தாரா? நல்லா பண்ணிருக்காரு. ஓகே, டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் படம் நல்லா பண்ணிருக்காரா? சூப்பரா இருக்கு. ஓகே, மகிழ்ச்சி. பாத்துங்க. சொல்லிட்டு பாருங்க. வாங்க கேட்காதீங்கன்னு சொல்லுங்க. புல்லட் பைக்கோட ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா? இல்ல ஃப்ரண்ட் கிட்ட வந்துட்டீங்களா? வண்டி என்னது வேண்டாம், பரவாயில்ல. ஓகே வாங்க. என்ன ஃபைன் கீன் இருக்கா வண்டியில? ஆத்தல எப்படி இருந்துச்சு படம்? படம் நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கா? இந்த 2K கிட்ல கெட்டு போற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன்றாங்க. அப்பெல்லாம் இல்ல, நல்லா தான் இருந்துச்சு. யார் வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்றாங்க. அது எப்படி சொல்றது? வாயில தான். ஓகே, மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணி தரா? ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் வருது, டைரக்டர் நல்லா பண்ணி தரீங்களா? ஆனா இந்த பாரிங்கிற கேரக்டர் மட்டும் ஒஸ்டா இருந்துச்சா? அதான கொஞ்சம் வெறியாவது. ஏன் யார் பாரி கேரக்டர் பண்ற? சரத்குமார் சாரா? அஞ்சனா பாட்டு பிடிக்கும். யார்? சரத்குமாரா? அவருக்கு தெரிஞ்சு. ஓகே, வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? யூத் கேர்ள்ஸ் பார்க்க வேண்டிய படம். யூத்
கேர்ள்ஸ் பார்க்க வேண்டிய படம். சாரு நீங்க 2K கிட்ட அவன் சேர்த்து இருக்கும்போது அந்த பொண்ணு சிரிச்சுட்டே இருக்குண்ணா வந்துட்டு எப்ப பார்த்தா கட்டி பிடிக்கிறது அழுகிறமா ஆக்டிங் போறது. அப்ப இது இப்ப 16+ போட்டிருக்காங்க. அப்ப எதுக்கு போட்டிருக்கணும் இந்த படத்தை? 18+ போட்டிருக்கணுமா? படம் யார் வேணா பார்க்கலாம். யார் வேணா பாக்கலாம். ஓகே, மகிழ்ச்சி, நன்றி. நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி 2 கல்யாணம் மட்டுமே எட்டு வந்தா 2 கல்யாணம் பண்ணலாமா இதுல? 2 கல்யாணம் மட்டுமே எட்டு வந்தா நல்லா இருக்கும் ஓகே, பசங்களுக்கும். கலகலப்பு மீடியா மீடியா ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்கன்னு சொல்லுங்க. கலகலப்பு மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, பெல் சப்ஸ்கிரைப் ஏய் ஏய் இன்னும் பெல் காமிக்கிறீங்க. ஓகே தங்க, பை பை. பாத்தலாம். படம் ஓகேண்ணா. ஆனா பிரதீப் ரங்கன் எல்லா படத்துலயும் இப்படிதான் காமிச்சிருக்காங்க, பைத்தியக்காரங்க காமிச்சாங்க கடைசியில. பைத்தியக்காரனா காமிக்கிறாங்களா? மமிதா பைஜு வந்து சூப்பர் தான். ஆனா இந்த படத்துல கொஞ்சம் எனக்கு ஏமாற்றம். அப்படியா? ஒரு மாதிரி யூஸ் பண்ணிடுவாங்க. நான் சொல்லக்கூடாது, ஸ்பாயிலர் வேணாம். அப்படியா? இல்ல மற்றபடி ஓகேண்ணா, படம் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அறிமுக டைரக்டர் எப்படி பண்ணிருந்தாரு? கீர்த்தி சொன்ன ஓகே, அதை நல்லா பண்ணியிருக்காண்ணா. எனக்கு உண்மையை சொன்னா பிரதீப் ரங்கன் கான்செப்டே என்னன்னா, அதே கடைசியில் ஒரு மாதிரி தகுந்த மாதிரி சுற்றுவேன். கடைசியில் வந்து ஒரு சோசியல் மெசேஜோ இல்லை ஒரு சொல்லி முடிப்பாங்க. படம் எல்லாம் அப்படிதான் வருது, என்னன்னு தெரியல. ஓகே, 3வது படமா நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். எது பிடிச்சது? லவ் டுடேவா இதா இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தாரு? எனக்கு இது ஓகே, டியூட் ஓகேண்ணா. டியூட் ஓகே. லவ் டுடே விட நல்லா இருக்கா? லவ் டுடே டியூட் ஓகேண்ணா. லவ் டுடே எனக்கு டியூட் ஓகே. என்னங்க இப்படி சொல்றீங்க வித்தியாசமா? ஓகே தங்க. மியூசிக் ஓகேண்ணா. சாயா பெங்கர் வந்து இன்ட்ரோடியூசிங் நல்லா பண்ணியிருக்காப்புல. சூப்பர். நம்ம எப்படி சொல்றது, புதுசா வந்திருக்காரு, நல்லா பண்ண, அதனால பக்கம் நீட்டா ஸ்கோரிங் அதாவது நல்லா பண்ணியிருக்காப்புல. சூப்பர். அனிருத் சார் பீட் பண்ணிடுவாரா? அனிருத் சார்லாண்ணா வாய்ப்பே இல்ல. என்னைக்கும் புரிஞ்சுக்கோங்க, என்னைக்குமே அனிருத், அதுக்கப்புறம் சாய் பெங்கர், அதுக்கு முன்னாடி யுவன், ஏஆர் ரஹ்மான் சார். அப்பெல்லாம் வாய்ப்பு இல்லைண்ணா. அவரு கடவுள். இப்பதான் ஆடிக்கிட்டே இருப்பேன். இப்பதான் வந்திருக்காருண்ணா. பாத்துக்கலாம். பாப்போம். ஓகே, நல்லா தெளிவா சொன்னீங்க தெரியுமா? நன்றி. கலகலப்பு மீடியா ஓகேண்ணா. அவ்வளவுதான். இப்ப நமக்காகவே சொல்லுங்க தல. சொல்லுங்க தலைவா. டாக்டர் ஆபீஸ் வச்ச மாதிரி எப்படி இருந்துச்சு படம்? படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? மொக்கையா இருக்குன்னு பாதி பேர் சொன்னாங்க. உண்மை எதுன்னு தெரியல எங்களுக்கு. இல்ல, படம் நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த அளவுக்கு நல்லா ஒர்த்தபிளா இல்ல. ஒர்த்தபிளா இல்ல. என்ன நல்லா இருந்துச்சு, எது ஒர்த்தபிளா இல்லன்னு ஃபீல் எப்படின்னா அந்த தாலி சீன் தான் கொஞ்சம் ஒர்த்தபிளா இல்ல. ஓகே, தமிழ்நாட்டு பொண்ணுக்கு எடுத்தாலே தாலி தான். ஆமா, அது என்ன தாலி தான் ஒரு பொண்ணுக்கு ஒரு இதுனா தாலி தான். அதை தாலியை வச்சு தாலி மனசுக்கு பிடிச்சா தான் தாலினா அது ஏற்றுக்க முடியாது. சமூக ரீதியாக இருக்கும்போது தாலி தான். ஒரு பொண்ணுக்கு எடுத்தாலே தாலி தான், மீன் தாலி தான். அது தாலி மனசுக்கு பிடிச்சா தான் தாலினா அது இப்போ வர ட்ரெண்டிங்க்கு சாத்தியப்பட்டு வர்றது. ஓகே, பொண்ணுக்கு எடுத்தா தாலி தான் மீன். ஓகே, அதனால தாலிதான் பெண்களுக்கு வேலி. ஆமா, தாலிதான் வேலி. கலக்கிட்டு போங்க. நன்றி. சில பேர் சமூகத்துக்கு எதிராக இருக்குது, ஏன்னா தாலின்றது வந்து பெண்களுக்கு முக்கியமான ஒரு வேலி. அந்த வேலியை வந்து ஜோலி முடிச்சு விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க. சில பேர் 2K கிட்டுக்கான படம் 90 கிட்ஸ்க்காக அது ஓரளவுக்கு தான் இருக்கு அப்படின்னு ஆவரேஜா நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தாலும், யார் என்ன சொன்னாலும் நீங்க இந்த படத்தை பார்த்து முடிவு பண்ணுங்க. படம் அறிமுக இயக்குனர் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், அவங்களுக்கெல்லாம் என்ன நீங்க சொல்ல விரும்புங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த சேனல், இந்த வீடியோஸ் நாங்க பண்ற ஒர்க்ல உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கலகலப்பு மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ so much once again. அதுவரை உங்களுக்கு பெறுவது நான் உங்கள் அருண் என்டர்டெயினர் மற்றும் யாஷ். லவ் யூ.